காங்கிரஸ் தொடர்ச்சியாக ஜெயித்த இடங்கள்லாம் வந்து திமுக போட்டியிட வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அறந்தாங்கி, அங்கே திருநாவுக்கரசருடைய பையன் தொடர்ச்சியாக அங்கே ஜெயிக்கிறாரு. அங்கே லோக்கல் திமுகவில் மிகப்பெரிய ப்ரெஷர். இந்த தடவை சீட்டு கொடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து அறிவாலயத்தில் வந்து தீக்குளிப்போம்லாம் மிரட்டி இருக்காங்க. வழக்கமாக நடக்குது. இல்லை, அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இப்போ அப்படி காங்கிரஸ் ரொம்ப தொடர்ச்சியாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற தொகுதியெல்லாம் இப்போ திமுக அப்படின்னு காங்கிரஸ்க்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்குறேன். இது வந்து காங்கிரஸ் கொடுக்குற குடைச்சல்னு கிடையாது. ஓகே, இப்போ நீங்க இப்போ விசிகா எடுத்துக்கோங்களேன். விசிகா எடுத்துக்கிறீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கே எடுக்கிறேன், ஷானவாஸ் எடுத்துக்கோங்க. ஷானவாஸ் வந்து திரும்பவும் போயிட்டு அவர் நாகப்பட்டினத்தில் நின்னார்னா, நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய டிஎம்கே எங்களுக்கு ஒரு சான்ஸ் இல்லையா, எங்களுக்கு எல்லாம் எப்போ பார்த்தாலும் என் கூட்டணி கட்சிக்கே போயிட்டு இருக்குன்ற அந்த டிஸ்கிரண்ட் வந்து ஈஸியாக வரும். ஸோ அப்போது ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ இருந்துட்டா அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் வந்து அவங்களுக்குள்ள ஸ்வாப் பண்ணிக்கிறது வந்து யூஸ்வலாக நடக்கிறதா. அது ஏன்னா அந்த ஏரியாவுக்கான எலக்டோரல் டைனமிக்ஸ்க்கு வந்து வேற ஸ்கோப் கிடையாது. நீங்கள் அதை தாண்டி போகணுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த பிரச்சனை இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் நேரடியாக இவங்க கண்டெஸ்ட் பண்ண இது வந்து பார்த்தீங்கன்னா 89 இருக்கும். அதற்கப்புறம் நேரடியாக இறங்காமல் கூட்டணி கட்சிக்கு தள்ளி விடுறதுன்னு இந்த மாதிரி யாருக்காவது தள்ளி விடுற வேலைகள் வந்து ஈஸியாக நடக்கும். அண்ட் தென் இந்த ஜெயித்த இடத்தில் அவங்களே ஜெயிக்கிறதாகவே இருந்தாலும் கூட இன்டர்னல் பாலிடிக்ஸ், இன்டர்னல் ரிஃப்ட் முன் எப்பொழுதும் இல்லாதவா அதிகமாக இருக்கிறதால அந்த ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்கான ஸ்கோப்ஸ் நிறைய இருக்குதான். அது வந்து மியூச்சுவலி அக்ரிங் தான். அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இது வழக்கமாக நடக்கிறது தான். வழக்கமாக இந்த இடத்துலேருந்து மாறுறது போகிறது நடக்கிறது தான். 1000 லைட்ஸ்லேருந்தே குளத்தூருக்கு அவங்க போகிற கால் எடுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 1000 லைட்ஸ்லேருந்து ஏன் அங்கே போகணும்? அந்த சேஞ்ச் வந்து யூஸ்வலாக நடக்கும். அண்ட் தென் நீங்கள் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும், நீங்கள் வந்து நாகப்பட்டினத்திலிருந்து ஜெயித்து வந்த எம்எல்ஏ, திருவாரூர்லேருந்து ஜெயிச்சு வந்த எம்எல்ஏ, குளத்தூர்லேருந்து வந்த எம்எல்ஏன்றதெல்லாம் வந்து ஒரு 2 மாதம் இருக்குமா, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எம்எல்ஏ, நீங்கள் ஒரு மினிஸ்டர், நீங்கள் ஒரு இது அந்த பதத்துக்கு அது போயிடும். இன்டர்னலாக எலெக்ஷன் நடக்கும்பொழுது எப்பயும் இருக்கிறது தான். அதை தாண்டி வேற அது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து முளைக்கிற இடத்துக்கு அது போகலை.